கைஸ் வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவோட அம்மா இருக்காங்களே, ரம்யாவோட அம்மா வந்து சரவண சட்டையை பிடிச்சி என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் சொல்கிறான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி நிற்கிறாங்க. அதாங்க நடக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னா, ரம்யா வந்து ஏற்காடில் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கால் பண்ணி இப்படி சொல்லிடுறாங்க. எப்படின்னா, நான் வந்து அவனை விட்டு தள்ளிட்டு வர போகிறோமா, அவனை வந்து வெட்டி எரிஞ்சிட்டு வர போகிறோமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டி இப்படி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரம்யா அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் பண்ண எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுமா, அதாம்மா நான் வரேன்னு சொன்னதுக்கு அதோட அவர் ரம்யா அம்மா வந்து ஈகோ தோண்டி விட்றாங்க. ரம்யாவுக்கு என்னன்னா, நான் உன்னை வந்து நல்ல புத்திசாலி நினச்சேன், ஆனால் நீ வந்து இவ்வளோ முட்டாக இருப்பேன்னு நினச்ச கூட பார்க்கல ரம்யான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னமோ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் பொண்ணு நான் வந்து உனக்கு வந்து நல்லா அறிவாக தான் வளர்த்தேன், ஆனால் நீ எப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன், அவன் கூட வாழ்கிறத கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அந்த குடும்பத்தை சீரழிக்க தானே நீ போனேன். ஆனால் நீ என்னென்னா இப்போ என்னென்னா அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை விட்டு வர, அப்போ நீ பண்ணது எல்லாமே வீணாக போயிருமே, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. நீ என்னமா இப்போ பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரம்யா கேட்குறான். அதோட நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ வா, நீ சொன்ன மாதிரியே வான்னு சொன்னேன். அம்மா நீ சொல்லுமான்னு சொன்னோன்னே, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை அந்த குடும்பத்தை நீ வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் இதை யோசிக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு போகிற வழியிலேயே அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி, நான் சொல்கிற நம்பர் வந்து ட்ரேஸ் பண்ணி சொல்லணும், லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகே மேடம், உங்களுக்கு பண்ணாமல் எப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனும் சரவணனோட நம்பரை சரவணன் நம்பர் சொன்னோடனே ட்ராக் பண்ணி லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்டுறாங்க. லொக்கேஷனை பார்த்துட்டு அவளும் பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு போனோடனே அவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க. யாருன்னா அண்ணம், கார்த்தி, சரவணாமனும் நிப்பாட்டிட்டு சாப்பிட்றதுக்காக இறங்கி ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போகிற வழியில் இவன் ரம்யாவும் இறங்கி பின்னாடியே வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் கார் வந்து கார் கீயெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அவங்கள்ட்ட வந்து கார்த்தி வந்து கீயை கொடுத்து சாப்பிட்றதுக்காக உள்ள போனோடனே இவன் ரம்யா என்ன பண்ணுறான், நானும் அவங்களோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள காருக்குள்ளே என்னோட மொபைலை வச்சுட்டு வந்துட்டேன், அதனால கார் கீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு மாதிரியாக முடிச்சோன்னே, என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் இருங்க, நான் ஓனர் கார் கீ கொடுத்தாங்க அவனே கூட்டிகிட்டாருன்னு சொன்னேன். இல்லை மேடம் உங்களை பார்த்தா பெரிய இடத்துக்கு கொண்டு மாதிரி இருக்கு, இந்தாங்க சொல்லி கீயை கொடுத்தோன்னே அவளும் காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ணன் பேக்கில் ஃபோனை வச்சுட்டு டப்புன்னு வெளியே வந்துடுறான். அப்படின்னா அப்புறம் வந்து இவங்க வீட்டுக்கு போனிட்டாங்க. அப்படியே ரம்யாவும் நல்ல முறையே வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே சரவணை பார்த்துட்டு கோவப்பட்டு, அடியே வெளியே நில்ற, யாரை கேட்டு வீட்டுக்கு வந்தோடனே கோவப்படுறான். நான் சொல்கிறத கொஞ்ச நேரம் கேளுங்க சரவணான்னு சொன்னோன்னே, நீ சொல்கிற நான் கேட்க முடியாதுன்னு சொன்னோன்னே அப்படின்னா சரவணோட அம்மா வந்துட்டு, நிறுத்துறா தங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம், நீ சொல்லி தங்கன்னு சொன்னோன்னே ரம்யா சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்கள ஆள் வச்சு கடத்தும் போது என் ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் தான் என் ஃபோனை எடுத்து ஆளுக்கு எங்கள் ஹனிமூன் நடக்கூடாதுன்னு சொல்லி கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் பேக்கில் செக் பண்ணால் ஃபோன் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு சொன்னே. அதோட சரவணோட அம்மா சரி சரி தங்கம் நீ தேடிப்பாரு சொன்னே. ரம்யா வந்து அண்ணன் பேக்கை தேடும்போது ஃபோன் கிடச்சிருது. ஃபோனை கிடச்சதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. சரவணன் உறைஞ்சி போய் அப்படியே நிற்கிறான். சரின்னு சொல்லிட்டு அதோட ரம்யா என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு மரியாதை குறைச்சல, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரலாம், சின்ன சின்ன சண்டையாக வரதான் செய்யும், அதனால நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா, இப்படி என்னை சந்தேகப்பட்டு வார்த்தையால் என்னை கொண்டுட்டாரு, நான் நாலு அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே பாருங்கள் என்னை வார்த்தையால் கொண்டு இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, நான் இந்த வீட்டில் இருந்தால் இனிமேல் எனக்கு மரியாதை குறைச்சதான், அவர் சொன்ன மாதிரி நான் நான் வந்து டிவோர்ஸுக்கு சம்மதிக்கிறேன், சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து நல்ல மாதிரி பேசிகிட்டே கிளம்புறா. டப்புன்னு வந்து தங்கம் நில்லு தங்கம்னு சொல்லிட்டு சரவணோட அம்மா வந்து பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போகிறது எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சரவணானா அப்படியே சில மாதிரி அங்கேயே நிற்கிறான். இப்போ வீடு வாசல் வரைக்கும் போயிட்டு தங்கம் வா தங்கம் சொன்னோன்னே, என் மயம் தெரியாமல் பண்ணிட்டேன் தங்கம், என் மயம் பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிரு தங்கம்னு சொன்னோன்னே, நான் எப்படி உங்கள் மயம் பண்ணதான் மன்னிப்பேன், அவர் பண்ணது சாதாரண விஷயமா, பாருங்கள் ஆண்டி உங்களால் தான் நான் பொறுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தேன், ஆனால் இவர் இப்படி போனால் நினச்சி கூட பார்க்கல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். அதோட சரவணோட அம்மா வந்து உள்ளே வந்து இப்படியே, சரவணா உனக்கு இப்போயாச்சும் புரிஞ்சுதா இல்லையா, இதுக்கு பண்ண தப்புனா நீ தங்கத்து மேலே தப்பு பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கடா சொன்னேன். ஏமா நீ வந்து அவளை பார்த்து பேசாத, இப்போ கூட நான் சொல்கிறேன் அண்ணன் கார்த்தி மேலே தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு சரவணன் அப்படி சொல்கிறேன். அதோட அப்போ தான் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கு. ஒருவேளை இவங்களும் நினச்சிட்டாங்க, ஒருவேளை கார்த்தி சரவணை வந்து நம்பிட்டார் போல், பெரியாத்தா வந்து அண்ணன் நினச்சிட்டா, பெரியாத்தா வந்து அப்படியே ரம்யா சொன்னது நம்பிட்டான்னு சொன்னேன். ஆனால் நம்பலை. எப்படின்னா அண்ணன் வந்து நிலா பாப்பா காப்பதில் பிஸியாக இருந்தா, அதனால் அண்ணன் ஃபோன் தேடி இருக்க வாய்ப்பே கிடையாது, ஹனிமூன் கிடைக்கணும் எண்ணம்லாம் அண்ணனுக்கு கிடையாது, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சவனுக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண சொன்னதே அண்ணன் தான், அதனால அண்ணன் வந்து திருடி இருக்க மாட்டா, இதுக்கு வந்து அவள் தான் ஏதோ பண்ணி அண்ணன் பேக்கில் ஃபோனை போட்டு இது பண்ணியிருக்கான், அண்ணன் நான் ஒன்று வந்து தப்பான நினைக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கான். டப்புன்னு வந்து ரம்யா வந்து நான் பிட்டு போட்டுட்டோமா, இந்த மாதிரி பிட்டு போட்டு அங்கே வந்திருக்கேன், இங்கே நாங்கள் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரில, நான் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்த மாதிரி வந்துட்டேன், இப்போ பின்னாடியே சரவணனோ அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க பாருவேன் அப்படின்னு
சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அம்மா சரவணோட அம்மா கால் பண்ணி, தங்கம் கோச்சிக்காதம்மா, வாம்மா தங்கம், ஏன் அவர் வந்து கூப்பிட மாட்டாரான்னு கேட்டதுக்கு, இல்லை தங்கம் அப்படியே அண்ணன் பேச்சை கேட்டுட்டு அப்படியே அண்ணன் கூடயே இருக்கான்னு சொல்லி அதுக்கு 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. எப்படின்னா ரம்யாவும் ஷாக் ஆகிடுறாங்க. இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு தரதரன்பா நம்ம வீட்டில் போய் ஒரு நியாயம் கேட்போம் சொல்லிட்டு ரம்யாவை வந்து கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. எப்படின்னா ரம்யாவும் கரெக்டாக சரவணன் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, ஏன் மாப்பிள்ளை வெளியே வாங்க, மாப்பிள்ளை வெளியே வாங்கன்னு சரவணனை கூப்பிட்றாங்க. சரவணன், கார்த்தி, அண்ணனோட இது மாமா சண்முகம், அண்ணன் எப்படின்னா சரவணனோட அம்மா அவங்களாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. வாங்க உள்ளே வாங்கங்கிறது, உள்ளே வர்றது இருக்கட்டும் சொல்லிட்டு ரம்யாவோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கொடுங்க. என் பொண்ணு ஃபோனை திருடவே இல்லை. திருடினது வந்து உங்களோட 2வது மருமகளான அண்ணன் தான். அவள் வந்து திருடி என் மக ஃபோனை திருடி என்னோடய மாப்பிள்ளையை வந்து கிட்னாப் பண்ணதுக்கு என் மகன் என்ன பண்ணுவா? அதுவும் உங்கள் பிள்ளை நம்பிக்கிட்டு வந்து அண்ணன் தான் நல்லவ, என் மக கேடு கட்டவன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு எனக்கு நியாயம் தெரிஞ்சாகணும். ஏன் நான் பொண்ணு நல்லவளாக இருக்கிறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை தம்பி, நீ இப்போ பண்ணுறது எதுவும் சரியில்லைங்கிட்ட நிறுத்துங்க. நீங்களும் ஒன்றும் பெரிய ஒழுவு கிடையாது. நீங்களே வந்து உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருக்காதிங்க. ஒழுங்காக வீட்டு விட்டு வெளியே போங்க. உங்கள் பொண்ணுக்கு நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். உங்கள் பொண்ணுக்கு எனக்கு இனிமேல் எந்த இதுவும் உறவும் கிடையாது சொல்லி, வாங்க மாப்பிள்ளை வாங்க, இதுக்கு தான் நான் வந்து என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சேனா? நீங்கள் வந்து கேட்க வந்து கட்டி வச்சேனா? என் பொண்ணு வாழ்க்கை சீரழிக்க தான் நீங்கள் என் பொண்ணை தேடி வந்து கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தெரியாமல் கட்டிட்டேன், மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சுக்கிறீங்களா? எனக்கு நியாயம் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை போட்டு அம்மா ஒரு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து இங்கிட்ட வந்து சொல்லிடுறான், கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா, இங்கெல்லாம் காவகாவன்னு கத்திட்டு இருக்காதிங்க. அதையும் அண்ணன் சொல்லிட்டாங்க, பிடிக்கலன்னு. நாளைக்கு டிவோர்ஸ் கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அங்கே அவங்க வந்து பொண்ணை வந்து பேசுகிறீங்க. அடே நிறுத்துடா, நீ எல்லாத்துக்காரன் நீயும் பொண்டாட்டியும் தான்டா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணனால தான் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நிற்கிது, ஐயோ கதையும் நிற்கிது. எல்லாத்துக்காரன் நீங்கள் தான், நீங்களாம் பேசவே கூடாது, வாய் மூடிட்டு இருங்கடான்னு சொல்லிட்டு ரம்யாவோட அம்மா வந்து ரொம்ப கூச்சி கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருங்க, இங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறேன், இங்கே பெரிய மனுஷன் தானே, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு எப்படின்னா ரம்யாவோட அம்மா சொல்கிறாங்க. அதோட எங்கே பாருங்கள், ஏன் முன்னாடி எங்கள் அப்பாவெல்லாம் மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறான். அப்பான்னு சொல்லியிருக்கான். சரவணன் சொல்கிறான், எங்கள் அப்பாவெல்லாம் நீங்கள் மண்டகரமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் பொண்ணு ஒன்று நல்லவெல்லாம் கிடையாது. உங்கள் பொண்ணோட சுயவரம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஒழுங்காக மாதிரியே உங்கள் பொண்ணை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடிடுங்க, இல்லாட்டா போலீஸை கூப்பிட வேண்டியது. போலீஸை கூப்பிடுவியா? நான் போலீஸை கூப்பிட்டு வரேன்னா சொல்லிட்டு மண்டகரமாக பேசிட்டு, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு டப்புன்னு சரவணன் சட்டையை எட்டி பிடிச்சிடுறாங்க. என் பொண்ணுக்கு நியாயம் சொல்கிறான்னு சொல்லிட்டு சரவணன் சட்டையை பிடிச்சி எப்படின்னா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சட்டையை விடுங்கன்னு சரவணன் சொல்கிறேன். அதெல்லாம் விட முடியாது, என் பொண்ணுக்கு நியாயம் சொல்கிறாங்க. சட்டையை பிடிச்சி பட்டன் அத்துறாங்க, போட்டு தரதா அப்படின்னா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு பட்டன் அத்துறாங்க. அதோட ரம்யா வந்து விடுமா ஏமா இவங்களாம் சண்டை போட்டுருக்க, வாமா போகும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிறைய ட்ராமா மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவங்களும் போயிடுறாங்கங்க. இதாங்க எனக்கு நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.